ஆபிரகாமின் நாட்களில் எருசலேமின் ராஜாவாக நீதியின் ராஜாவும் ஆதியும் அந்தமும் இல்லாத பிரதான ஆசாரியனுமாக இயேசு கிறிஸ்துவே மெல்கிசேதேக்காக அல்லது மெல்கிசேதேக்கினூடாக ஆளுகை செய்து கொண்டிருந்து ஆபிரகாமுக்கு தரிசனமானாரோ என நினைக்கும் அளவுக்கு இந்த சம்பவம் மகிமையும் மகிழ்ச்சியும் கலந்த மர்மமாகவே உள்ளது. எனவே எருசலேம் நகரம் மிக தொன்மை வாய்ந்ததும் உன்னதமான தேவன் ஆளுகை செய்யும் நகரமாகவும் உள்ளது. அது மட்டுமல்ல, உலக முடிவில் உலகின் சகல ஜாதிகளும் எருசலேம் நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்கள். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போம்.